வணக்கம் சிங்க பெண்களே, கர்ப்பகால தொப்புள் வலிக்கான காரணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கர்ப்பிணிக்கு உண்டாகிற அசௌகரியங்கள்ல ஒண்ணு கர்ப்ப காலத்துல தொப்பை வலி, பெல்லி பட்டன் பெயின் ஜூரிங் பிரெக்னன்சின்னு சொல்லலாம். தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வலி அப்படின்றது பொதுவானதுதான். இருந்தாலும் இது எல்லாருக்குமே வர்றதில்ல. தொப்புள் பொத்தான் வலி அப்படின்றது கர்ப்ப காலத்துல 2வது and 3வது ட்ரைமஸ்டர் காலங்கள்ல உண்டாகும். தொப்புள் வந்துட்டு கருப்பையில உள்ள நஞ்சு கொடிக்கான இணைப்பு புள்ளிங்க. பிறந்ததுக்கு அப்புறம் வயிற்று துவாரத்தின் எந்த பகுதியிலையும் இந்த வலி இணைக்கப்படல. அதோட இந்த தொப்புள் பொத்தான் வலி பெரும்பாலான காரணங்கள் பாதிப்பில்லாதவை. ஏன்னா இந்த வலிகள் காரணத்தை பொறுத்து குழந்தை பிறந்த உடனே மறைஞ்சிடும். இருந்தாலும் இந்த வலியை அசௌகரியமா ஃபீல் பண்றவங்க அதுக்கு தீர்வு தேடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்ப காலத்துல தொப்புள் வலிக்கு சாத்தியமான காரணங்கள் அந்த அசௌகரியத்தை போக்க, வலியை குறைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருப்பை அழுத்தம் சொல்லலாம். கரு வளரும் போது கருப்பை அதோட வழக்கமான நிலையை தாண்டி விரிவடையுது. இதனால வயிற்று உறுப்புகளோட இடம் குறையுது. இந்த இயக்கம் தொப்புள் பட்டன் உட்பட அடிவயிறு வரைக்கும் அழுத்தத்தை கொடுக்குது. 2வது ட்ரைமஸ்டர் மாதங்கள்ல குழந்தை நல்லா வளர தொடங்கிடும். அப்போ கருப்பை இடுப்புக்குள்ள பொருந்தாது. இது தொப்புளுக்குள்ளும் மார்புக்கும் இடையில அமைஞ்சிருக்கும். 3வது ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்ல கருப்பையானது கர்ப்பிணியோட அந்தரங்க பகுதியிலிருந்து விலா எலும்புகளோட அடிப்பகுதி வரைக்கும் நீண்டிருக்கும். கருப்பையோட வளர்ச்சியும் வயிற்றுல இருக்கிற குழந்தையோட நிலையும் தொப்புள் பகுதியில அழுத்தத்தை உண்டு பண்ணும். காலப்போக்குல தொப்புள்ள அதிகரித்த அழுத்தம், வலி அண்ட் அரிப்பு இந்த மாதிரியான நிலையை உண்டு பண்ணும். கர்ப்ப காலத்துல எடை அதிகரிக்கும் அண்ட் உறுப்புகளை மாற்றுவது தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய தோலையும் தசையையும் நீட்டி சில சமயங்கள்ல டயஸ்டாலிஸ் ரெக்டியை உண்டு பண்ணலாம். இது மலக்குடல் வயிற்று தசைகள் இல்லைன்னா ஏபிஎஸ் இடது அண்ட் வலது பகுதிகளாக பிரிக்கக்கூடிய நிலையில உண்டாகுது. இதுல ஏபிஎஸ் பெரிய தசைகள் இது மார்பகத்துக்கு கீழே தொடங்கி இடுப்பு பகுதியில முடிவடையும். டயஸ்டாசிஸ் ரெக்டி நேரடியா தொப்புள் வலியை உண்டு பண்ணாது. இது கருப்பை அண்ட் தொப்புளுக்கு இடையில உள்ள திசுக்களோட அளவை குறைக்குது. இதனால அந்த பகுதியில அழுத்தத்திற்கு உணர்திறன் அதிகரிக்கலாம். தோலை நீட்சிப்படுத்துறதுனால தொப்புள் பொத்தானிலும் அதை சுற்றியுள்ள இடங்கள்லயுமே வலி அண்ட் அரிப்பை உண்டு பண்ணும். இப்போ தொப்புள் பொத்தான் கர்ப்ப காலத்துல உள்நோக்கிய தொப்பையை வெளியே தள்ளும் போது உண்டாகும். இது உணர்திறன் அண்ட் வலியை உணர பண்ணும். சில கர்ப்பிணிகளுக்கு அந்த இடத்துல அழுத்தம் செய்யும் போது இல்லைன்னா தொடும்போது கூட இந்த உணர்திறன் இருக்கும். தொப்புள் குடலிறக்கம் ஆபத்தானது கிடையாது. ஏன்னா அது கர்ப்பிணிக்கோ இல்ல பெண்ணுக்கோ கருவுக்கோ தீங்கு விளைவிக்கிறது இல்ல. அழுத்தம் குடலை தொப்புள் குழிக்குள்ள தள்ளும் போது குடலிறக்கம் உண்டாகுது. இது வீக்கமாவும் வலியாவும் இருக்கலாம். அதிகரித்த கருப்பை அழுத்தம் காரணமா தொப்புள் குடலிறக்கம் உண்டாகலாம். இவை எந்த அறிகுறிகளையும் உண்டு பண்ணல அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யறதை விட சில காலம் கவனிச்சு நடக்க பரிந்துரைக்கலாம். ரொம்ப தீவிரமா இருந்தா மட்டும் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர் பரிந்துரை செய்யலாம். என்னடா அறுவை சிகிச்சையில பத்திலாம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? மேக்சிமம் நிறைய பேருக்கு வர்றதில்ல. சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்க டாக்டர்ஸ் எதுனாலும் கன்சல்ட் பண்ணுங்க. அதான் நான் டாக்டர்ஸ் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றேன், கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த குடல் நோய் தொற்றுகளை பொறுத்த வரைக்கும் வயிற்று காய்ச்சல், அதாவது இரைப்பை குடல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. பிற குடல் நோய் தொற்றுகள் அப்போ தொப்புள் பொத்தான் பகுதியில வலியை உணர வைக்கும். இது போன்ற நிலையில வாந்தி, குமட்டல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தீவிரமா இருந்ததுன்னா உடனே உங்க மகப்பேறு மருத்துவரை அணுகுங்க. அப்புறம் சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல தோல் எரிச்சல் இல்லைன்னா தொப்புள் குத்துறதுனால தொப்பை வலி உண்டாகலாம். கர்ப்ப காலத்துல தோல் அதிக உணர்திறன் உடையதா இருக்கும். இந்த நிலையில தொப்புள் பகுதியில துளையிடுற இடங்கள்ல தொற்று ஏற்படுற அபாயம் அதிகரிக்கும். அடுத்ததா பேடன் யூராச்சஸ் அப்படிங்கிறது கருவை சுமக்கும் போது தொப்புள் அண்ட் சிறுநீர் பையை இணைக்குது. இது குழந்தை பிறக்கும் போது மூடுது. அரிதான நேரங்கள்ல இது மூடப்படாம அங்கேயே தங்கி தொப்புள் வலியை உண்டு பண்ணலாம். இந்த தொப்புள் வலிக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்காங்கன்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா இருக்குங்க, சொல்லிடலாமா? கர்ப்பிணிக்கு உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் தொப்புள் பொத்தான் வலியை உண்டு பண்றதுனால சில வீட்டு பராமரிப்புகள் மூலம் நம்ம இதை சரி பண்ணலாம். இருந்தாலும் காரணத்தை பொறுத்து இவை குறையவோ இல்லைன்னா வலி உபாதை அப்படியோவோ இருக்கலாம் இல்லையா? தூங்கும் போது ஒரு கழிச்சு நீங்க படுங்க. வயிற்றை உயர்த்தி படுக்கணும், சரிங்களா? கர்ப்பிணி மல்லாந்து படுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு கழித்து தூங்குறது ரொம்ப வசதியா இருக்கும். மல்லாந்து படுக்கவே கூடாது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. அடுத்ததான் கர்ப்பிணிகள் பெஸ்டா தூங்குற நிலை எப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடலாம், சரிங்களா? தொப்புள் உராய்வை குறைக்க தளர்வான இலகு ரக பருத்தி ஆடைகளை நீங்க அணியணும். ஆடையில இருந்து உராய்வை தவிர்க்க தொப்புள் பொத்தான் மேல
அந்த கட்டுகள் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். லைக் அந்த லைட்டான அந்த மைல்டான அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கர்ப்பகால ஆடைகள் முயற்சி பண்ணலாம். வயிறு, கீழ் முதுகு, இடுப்பு அதை வந்து ஆதரிக்கிற அந்த பெல்ட்டுக்களை வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தோல் எரிச்சல் அண்ட் அரிப்புகளை குறைக்க தொப்புள் பகுதியில கோகோ வெண்ணெய் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் கிரீம்களை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒண்ணுமே கிடைக்காதப்போ நீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தொப்புள் பகுதியை சுத்தமா உலர்வா வச்சிருங்க. வலியை குறைக்க வெதுவெதுப்பான அழுத்தத்தை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா குளிர்ந்த சுருக்கங்களை பயன்படுத்துறது அசௌகரியத்தை நீக்கும்னு சொல்லலாம். ஐஸ் கட்டிகள்னா சூடான திண்டுகளை நேரடியா யூஸ் பண்றதை தவிர்க்கணும். மெல்லிய துணியில சுற்றி நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது தொப்புளோட உணர்திறனை அதிகரிக்கும். சரிங்களா? கேலமைன் லோஷன் இல்லைன்னா கற்றாழை யூஸ் பண்றது தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்திறன் வாய்ந்த சருமத்தை ஆற்றும். ஓகேங்களா? தொப்புள் குடல் இறக்கத்தால வலி இல்லைன்னா கர்ப்ப மசாஜ் வலியை போக்குவதும். அது மட்டும் இல்ல, இது கீழ் முதுகு அண்ட் இடுப்பு வலிக்கு மிதமான நிவாரணம் கொடுக்குது. மசாஜ் அப்படின்றது மிதமா இருக்கணும். ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டா பண்ணுங்க. ஏன்னா உங்க ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கிரீம்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாதிப்பு தராத தேங்காய் எண்ணெய் வந்து போதுமானது. நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதான் ரொம்ப நல்லதுன்னு. அண்ட் கர்ப்ப காலத்துல தொப்பை வலிக்கு மருத்துவரை எப்ப பார்க்கலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ள எழும். அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். பெரும்பாலான பெண்களுக்கு லேசான வலி சாதாரணமா இருக்கலாம். ஆனா அதுவே சில தீவிர அறிகுறிகளோட இருந்துச்சுன்னா உடனே உங்க மகப்பேறு மருத்துவரை அணுகுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. உங்களோட அந்த உறுப்பு பகுதியில ரத்தப்போக்கு, கருப்பை சுருக்கம், காய்ச்சலோட அடிவயிற்று இல்லைன்னா தொப்பை வலி இருந்துச்சுன்னா உடனே உங்க மருத்துவரை நீங்க அணுகணும். ஏன்னா சில சமயங்கள்ல இந்த அறிகுறிகள் குறைப்பிரசவம், நஞ்சுக்கொடி சீர்குலைவு, தொற்றுக்கள் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை குறிக்கிறதா கூட இருக்கலாம் இல்லையா. அதுவே தொப்புள் பொத்தான் குடல் இறக்கம் அண்ட் தொப்புள் வலியை ஏற்படுத்துற பிற தீவிர நிலைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ கவனிப்பு தேவை. எல்லா கர்ப்பிணிகளுக்கும் இது வந்து அவசியம் இல்லைங்க. இது வலி வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் இயற்கையாவே சரி செய்யப்படலாம். ஆனா தொப்புள் பொத்தான் வலி குடல் இறக்கம் பிரச்சனையால ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வேணா டாக்டர்ஸ் வந்து சொல்றபடி நீங்க கேட்கலாம். உடல் நோய் தொற்றுகளுக்கு மருத்துவ கவனிப்பு அண்ட் பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை தேவைப்படலாம். காரணங்களை பொறுத்து சிகிச்சை வேறுபடும் இல்லையா. நோய் தொற்றுக்கள் இல்லைன்னா குடல் இறக்கங்களால ஏற்படுற தொப்புள் பொத்தான் வலி கடுமையான நிகழ்வுகள்ல வலி மருந்துகள் பரிந்துரைக்கப்படும். இருந்தாலும் இத கர்ப்பிணிகள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கணும். போனோம் என்னெல்லாம் எடுத்தோம் இருக்க கூடாது. உங்களோட எப்பவுமே நீங்க காட்டுற டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எதனாலும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் சேஃப்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நம்மள மாதிரியே வந்து வலியால கஷ்டப்படலாம், இல்ல வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஜஸ்ட் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதனாலதான். அண்ட் தென் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்க பண்ண முடியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன் ஒன்று பண்ணி வந்துட்டு நீங்களும் டக்குனு பண்ணி பார்க்கலாம். ஓகே சிங்க பெண்களை, திரும்ப உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். டேக் கேர் ஆல்.